வணக்கம். ஸ்கூட்டி வண்டிகளுக்கு மைலேஜுக்கு என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். நான் சொன்னதை செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னால் கார்பரேட்டில் கை வைங்க. முதல்ல மைலேஜ் கொடுக்காம நிறையா வண்டிக்கு பிரச்சனை ஒரு என்ன கேட்டால் இந்த சோக்கு தான். சோக்கு எப்போவுமே வேலை செஞ்சு எலக்ட்ரானிக் சோக்கு எப்போவுமே வேலை செஞ்சிச்சுன்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அந்த சோக்கு வயரை கழட்டி விட்டுருணும். சமயத்தில் என்ன செய்யணும்னா அந்த சோக்கு வயரை கழட்டிவிட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே இருக்குது. இந்த சோக்கு வயரை கழட்டி விட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சோக்கு வயரை நீங்கள் வந்து ஓயாமல் கழட்டி மாட்ட முடியாது. இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாட்டிட்டு, ஏன்னா கார்பரேட்டரில் சோக்கு வந்து தனியாக கிடைக்காது. கார்பரேட்டர் செட்டாக வர்றது, கார்பரேட்டர் ஒரிஜினல் வந்து ரேட்டு கூட வரும். அதுக்கெல்லாம் சிம்பிளாக சுவிட்சு மாதிரி ஒன்று வைக்கலாம். என்ன செய்யணும்னாக்க இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் வயரு இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சுவிட்சு புஷ் பட்டன் சுவிட்சு தெரியாது தெரியல, இந்த முன்பகுதியில் இந்த கால் வைப்பி இல்லை முன்பகுதியில் ஏதாவது இடத்துல தோதான இடத்துல ஹோல்ஸை போட்டு சுவிட்சை வச்சுட்டு என்ன செய்யணும்னா அந்த ஆரஞ்சு கலர் வயருக்குள்ள கட் பண்ணிவிட்டு, கட் பண்ண வயரு ஒரு மனையை கொண்டே சுவிட்சில் கொடுத்துக்கணும். சுவிட்சில் வந்து வர ஒரு மனையை கொண்டாந்து இந்த வயரில் கொடுத்துக்கணும். அவ்வளோதான் வேலை. நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த சுவிட்சை புஷ் பண்ண சுவிட்சை இழுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில வண்டியில் வந்து சோக்கு நீட்டியும் ஆன்லேயே இருக்குது, அதனால பெட்ரோல் சாப்பிடாது. இந்த வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நான் கழட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கஸ்டமர் ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் கம்ப்ளைண்ட் சொல்லலை, அதனால தகவல் பதிவு பண்ணுறேன். எலக்ட்ரானிக் சோக்குனால மைலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக குறைவாக இருக்குது. அதாவது மைலேஜ் எப்படிலாம் பெட்ரோல் போய் இந்த எலக்ட்ரானிக் சோக்கு சாப்பிட்றோம், கார்பரேட்டரும் செட்டாக தான் வரும். இது தனியாக சுவிட்ச் வைக்கிற இப்போ மெத்தட் சொன்னால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல வயரை கழட்டிட்டு ஓட்டுங்க. வயரை கழட்டிட்டு ஓட்டி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்க நீ திருப்பி அந்த சுவிட்சுனா வைக்க தேவையில்லை. ஸ்டார்டிங் பிரச்சனை எது இல்லைனா சுவிட்சுனா வைக்க தேவையில்லை. ஸ்டார்டிங் பிரச்சனை வந்தால் மட்டும் அந்த மாதிரி சுவிட்ச் வைக்க முயற்சி பண்ணுங்கள். சுவிட்ச் வச்சா அதிகபட்சம் 150 ரூபா வரும். கார்பரேட் மாற்ற இருந்தாலும் மாற்றுங்க. கார்பரேட்டு ஒரிஜினல் கார்பரேட்டு 2500 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தெளிவான ரேட் தெரியல. நம்ம இந்த வண்டிக்கு நான் வந்து சோக்கு வயரை கட் பண்ணியே எடுத்துருப்பேன். இந்த இருக்கா, இதுக்கு வந்து கட் பண்ணியே எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து சோக்கு போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க, கட்டாயத்தில் இல்லை. சோக்கு போடாட்டினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்கள் வண்டி மைலேஜ் கொடுக்கலண்ணா முதல்ல அந்த சோக்கு வயரை கழட்டி விட்டுருங்க. கழட்டிட்டு ஓட்டி பாருங்கள். மைலேஜ் நல்லா இருந்தால் அந்த சோக்கு வயரை அப்படியே விட்டுருங்க. அதுமாதிரி இந்த ஆக்டிவா அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி சோக்கு வயர் வரும், எலக்ட்ரிக் சோக்கு வராது, மேனுவல் தான். அதில் இருந்துச்சு ஒரு சில வண்டியில் ஸ்டக்காகி நிற்கும். இந்த கேபிள் ஸ்டக்கானால அந்த இடத்துல அப்படி ஸ்டக்காகி நிற்கும். என் வண்டியில் அப்படி தான் நினைச்சு அந்த கேபிளை மட்டும் கழட்டி விட்டுருப்பேன். ஏன்னா ஆக்டிவா கூட மாதிரி சோக்கு யூஸ் ஆகாது. அந்த கேபிளை மட்டும் கழட்டி விட்டு சோக்கை அப்படி இழுத்து விட்டுருப்பேன். சோக்கை முதல்ல செக் பண்ணிவிட்டு மைலேஜுக்கு அடுத்து கார்பரேட்டர் வேலை பாருங்கள். நான் சொன்ன தகவலை பதிவு பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.